ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் மகா பயங்கரமாக முரண்டு பிடிக்கிறாங்க. சிந்து வீட்டுக்குவே வரக்கூடாது. என் பையன் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் இவ தானே. தப்பு பண்ணவ இவ மட்டும் சொகுசாக வீட்டில் இருக்கணும். என் பையன் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? கண்டிப்பாக இவ வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா சொல்கிறாங்க. உடனே பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிந்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, ஏய் சிந்து, பைரவி, நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்ப கௌரவத்தையே நீங்கள் சிதைச்சிட்டிங்க. நீங்கள் இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே உங்கள் ராசி தான் காரணம். அக்கா, நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன். இப்போவாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிந்துவால் தான் இப்போது சிவா ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சிந்து எதுக்காக? இங்கே பாருங்கள், சிந்துவும் பைரவியும் வீட்டை விட்டு தோர்த்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது நியாயமாக பேசு. சிந்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவன் என்ன கொலையா பண்ணா? 2 உயிரை காப்பாத்திருக்கா. அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசு. சிவாவை கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வெளியே எப்படியாவது கொண்டு வந்துடலாம். இப்போது தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணாமல் காரில் ஏறுவா மகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா, நான் சொல்கிறத எப்போவுமே நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சிந்துவும் பைரவியும் தலைமையில தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இவங்க 2 பேருமே இப்படி ஆட்டம் போடுறாளுங்க. இப்போது என் பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸுங்க, கான்ஸ்டபிளுங்க எல்லாருமே சேர்ந்து என் பையனை அப்படி அடித்து வச்சுருக்காங்கக்கா. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா? சிந்து நல்லா இருந்தால் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னம்மாகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சிவா ஜெயிலில் இருக்கிறதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அவனையே எப்படியாவது பெயிலில் கொண்டு வரணும்னு தான் நினச்சோம். அது முடியல. இப்போது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் வா மகா, வா போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே சமாதானம் பண்ணி ஒரு வழியாக மகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே மகா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இசைக்கு கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இசைக்கு, இந்த சிந்து உயிரோடவே இருக்கக்கூடாது. அவளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும். முதல்ல நாளைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு நல்லபடியாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சிந்துவோட கதையை நம்ம ஒட்டுமொத்தமாக முடிச்சிடணும். ஒன்று சிவா இந்த சிந்துவுக்கு டிவோர்ஸ் கொடுத்து வீட்டை விட்டு துரத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவள் கதையை நம்ம முடிச்சாகணும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என் பையனோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும் இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பிளான் எல்லாம் நீ ரொம்ப நல்லா தான்க்கா போடுற. ஆனால் அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குதே. நீங்கள் அந்த அளவுக்கு நீ எஃபோர்ட் போட மாட்டேங்கிறக்கா. அவங்க அதாவது சிந்துவையும் பைரவியும் வீட்டை விட்டு துரத்தினா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒவ்வொரு வேலையை பண்ணுறாங்க. இவங்க தப்பே பண்ணாலும் அன்னபூர்ணி அக்கா இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே. அப்படி இருக்கிறப்போ, பக்கபலமாக அன்னபூர்ணி அக்கா இருக்கிறப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இசைக்கு, இந்த மகாவை நீ இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க போல. சிவா மட்டும் வீட்டுக்கு வரட்டும். சிவாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை சிந்து என் கூட தான் இருக்கணும், நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறேன் அந்த ஏமாத்துக்காரி கூட அப்படின்ற மாதிரி சிவா சொன்னான் அப்படின்னா, கண்டிப்பாக நான் அந்த சிந்துவை அன்னைக்கு நைட்டே அவளுக்கு விஷத்தை கொடுத்து அவளோட கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அன்னபூர்ணி சிந்தெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. பைரவி இருந்துட்டு, அத்தை சிந்து 2 பேருமே நீங்கள் அழுகாதீங்க. கண்டிப்பாக எப்படியாவது நாளைக்கு சிவாவை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகாவோட அப்பனுக்கும் சரியான பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அத்தை, டாக்டரை போட்டு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் என்னால் தானே டாக்டருக்கு இம்புட்டும் கவலை கஷ்டம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ யதார்த்தமாக அந்த ஒரு சூழ்நிலையில் 2 உயிரையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல காரியம் தான் செஞ்ச. ஆனால் அதை யாருமே புரிஞ்சிக்காம நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் நாளைக்கு பேசிப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யாருமே சாப்பிடாம படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. சிவாவையுமே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஸ்னேகா டேட் எப்படியுமே இந்த சிவாவுக்கு எப்படியும் 10 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் சீல்லே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ஜட்ஜ் சிவா கிட்ட, என்ன டாக்டர், நீங்கள் கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா? ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் டாக்டரை எல்லாருமே கடவுளாக தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டாக்டர் அப்படின்றதுக்காக உங்கள் ஒய்ஃபுமே டாக்டர் ஆக முடியுமா? டாக்டரோட ஒய்ஃப்னா பிரசவம் பார்த்துடலாமா? என்ன இதெல்லாம்? டாக்டர் இல்லாமல் பிரசவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸே இருக்குல்ல. ரூல்ஸை மீறி நீங்கள் எதுக்காக இப்படி செயல்பட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜ் கேட்கவும், உடனே நம்ம நம்ம சிவா டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம், நாங்கள் எதுவுமே யாருக்கும் கெடுதல் நினச்செல்லாம் நாங்கள் பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கேம்புக்காக நான் ஏலகிரிக்கு போயிருந்தேன். இந்த ரூல்ஸுமே என்னுடைய ஒய்ஃப்க்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையுமே 2 டாக்டர்ஸு
நான் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் அதாவது விட்டுட்டு தான் போனேன். அந்த டாக்டர்ஸுமே பர்சனல் இஷ்யூஸ்னால அவங்களுமே டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பனிக்கூடம் உடஞ்சி போய் ஒரு பிரசவ லேடி லேபர் பெயினில் வந்திருக்காங்க. அப்போது என்னுடைய ஒய்ஃப்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்ஸுமே யாரும் இல்லாததுனால அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப நேரம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது. பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சீக்கிரமாகவே குழந்தைய வந்து வெளியே எடுத்துடணும் அப்படின்றது தான். அதனால தான் எங்கள் ஊரில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. ஊரில் எத்தனையோ பிரசவம் பார்த்துருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து சிந்துவே பிரசவம் பார்த்து 2 உயிரையுமே காப்பாற்றிருக்காங்க. சிந்துவை எடுத்துக்கிட்ட வரைக்கும் அவங்க வந்து தப்பு எதுவுமே பண்ணல. 2 உயிரை காப்பாற்றிருக்காங்க. ஏன் நீங்கள் அதை புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஜட்ஜ் இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அந்த குழந்தைக்கோ இல்லை அந்த தாய்க்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் இல்லாமல் இந்த காலத்தில் பிரசவம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கவும், இப்போது சிந்து நிறைய பாட்டிங்களை கூட்டிகிட்டு வராங்க. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ஒரு இங்கே பாருங்கள் மேடம், அப்போது டாக்டரை நீங்கள் தண்டிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னையும் தண்டிச்சு தான் ஆகணும். ஏன்னா பிரசவம் பார்த்தது நான் எந்த வகையிலும் யாருக்கும் தப்போ கெடுதலோ இல்லை யாரோட உயிரையுமே நான் வாங்க கிடையாது. 2 உயிரை காப்பாற்றிருக்கேன். என்னமோ அந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி பண்ணணும்னு தோணுச்சு. அவங்களோட உயிரை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இப்போது யாரும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிம்மா எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து சொல்லவும், உடனே ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாரும்மா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ரூல்ஸை தாண்டி நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா, உன் பேர் ராஜலட்சுமி தானே? உன் அம்மா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கப்போ யாருமே பிரசவம் பார்க்குறதுக்கு இல்லை. அப்போது டாக்டர்ஸ் எல்லாம் கூட அந்த அளவுக்கு இல்லை. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நீ அவங்க அம்மாவை பிரசவ வழியில் இருக்கிறப்போ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியாது. ரொம்ப தூரம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போவே பிரசவம் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் உன் அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அப்போது நீ தான் வந்து போயிருந்த. நான் மட்டும் பிரசவம் பார்க்காம இருந்திருந்தா உன் அம்மாவுக்கோ உனக்கோ ஏதோ ஒன்று ஆயிருந்திருக்கோ. நான் இல்லாமல் இருந்திருந்தா நீ இந்த இடத்துலையுமே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி சொல்கிறாங்க. ஜட்ஜுக்கு இதை மீறி என்ன பேசுகிறதுனே தெரியல. என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா, அப்படின்னா நீ என்னையும் தான் தூக்கி போய் ஜெயிலில் போடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஒரு பாட்டிங்களும் என்னையும் தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது ஜட்ஜ் இருந்துட்டு எல்லாருமே சைலண்ட்டாக இருங்க. இங்கே பாருங்கள் சிந்து, நீங்கள் 2 உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ஓகே தான். ஆனால் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே கூடாது, டெலிவரி பார்க்கக்கூடாதுன்றது தான் ரூல்ஸு. எப்படியோ தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தால் தான் கஷ்டம். இருந்தாலும் இனிமேல் ரூல்ஸை மீறவே கூடாது எக்காரணத்து கொண்டும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறேன். சிவாவையும் சிந்து மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதாவது அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு சொல்கிறாங்க, என் சிந்துவையும் சிவாவையும் போலீஸ் எல்லாருமே பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இங்கே இருக்காங்களே தேவராஜ், ஸ்னேகா, இவங்களோட வேலை தான். அதுக்கான தண்டனையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பைரவி சொல்கிறாங்க. அன்னபூர்ணிமே ஆமாம், இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நீங்கள் எதுக்காக அடிச்சிங்க? கோர்ட்டுக்கு வந்து யார் மேலே தப்பு இருக்குது இல்லைன்றது நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே பேசாதீங்க, நீங்கள் 1 மந்த் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, இங்கே பாருங்கள் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்க்குமே தண்டனை கொடுத்தாச்சு. இப்போது இங்கே ஸ்னேகாக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர இன்சல்ட்டாக இருக்குது, பயங்கர டென்ஷனாகவும் இருக்குது. இவங்களை எப்படியாவது கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே போட்டுடணும். அது மட்டும் இல்லாமல் சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சதாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம
ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் நினச்சிருப்பாங்க. ஆனால் அது நடக்கல. உடனே இது நம்ம சிவா இருந்துட்டு, மேடம் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல் ரீஓப்பன் ஆகணும். நான் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, வசதியே இல்லாதவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றது தான் என்னுடைய கனவு, ஆசை. என்னை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் வசதியானவங்கலாம் கிடையவே கிடையாது. வசதி இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலவே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதை ரீஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜட்ஜுமே சரிங்க, நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்து திரும்பவும் உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா நடவடிக்கை வேறு மாதிரி எடுக்கப்படும். நீங்கள் இப்போது அந்த ஹாஸ்பிட்டலை ரீஓப்பன் பண்ணிக்கலாம். இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சிவாவுமே ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே ஸ்னேகாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. டேட் என்ன டேட், நம்ம நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. ஒரு வேளை அந்த ஜட்ஜ்கிட்ட ஏதாவது பேசியிருந்தா கூட ஏதாவது வேலை நடந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, சார் உங்களை நம்பி இப்போது ஒரு மாதம் நான் இனிமேல் வேலைக்கே போகக்கூடாது. இது எவ்வளோ பெரிய எனக்கு அவமானம் தெரியுமா, எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி. உடனே இங்கே தேவராஜ் இருந்துட்டு, ஒரு மாதத்துக்கான சம்பளம் எவ்வளோவோ அவ்வளோ வாங்கிக்கோயா, சும்மா ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காத பக்கம் போயா அப்படின்ற மாதிரி வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்த ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்ம அவங்கள வேற அடிச்சிட்டோம், அது ரொம்ப தப்பு அப்படின்றத. அந்த தப்பை உணர்ந்துடுறாங்க இன்ஸ்பெக்டர். இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு நம்ம சிவாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மகாவுக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. ச்சே, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. இந்த சிந்து எதுக்காக ஓவராக சீனை போட்டுக்கிட்டு போய் சிவாவை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இருந்தாலும் அங்கே 4 பேர் முன்னாடி எதுவும் பேச முடியல. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே மகா வந்து நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி சிவாவோட கன்னத்தை தொட்டு, இங்கே பாருப்பா சிவா, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்ப்பா. நைட்டு ஃபுல்லாக உன்னை அடித்து கொடுமைப்படுத்துவாங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ ஆறுமுகமும் அவங்க மாமனாரும் உன் கூட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலையுமே திரும்ப ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குப்பா. அதுக்காக சிந்து மேலே ஏதாவது கோவப்பட போகிறப்பா, சிந்து உயிரை தான்ப்பா காப்பாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி சொன்னதை கேட்டு நம்ம சிவா இருந்துட்டு, நான் எதுக்காக பெரியம்மா சிந்து மேலே கோவப்பட போகிறேன்? சிந்து எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்குமே யோசிப்பேன், நினைப்பேனே தவிர மற்றபடி சிந்துவை தப்பாக நினைக்க மாட்டேன். அவளுக்கு குழந்த மனசு, யாருக்குமே அவளால் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவள் நினைப்பா. அவளை பற்றி எனக்கு தெரியாதா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதை கேட்ட மகாவுக்கு அப்படி பயங்கரமாக டென்ஷனாக வருது. இதை இப்படியே விடக்கூடாது. வீட்டுக்கு போனால் பெரிய பிரச்சனையாக பண்ணி இந்த சிந்துவையும் சிவாவையும் பிரிச்சிடணும். அப்போ தான் தன்னோட பிள்ளைய எப்படியாவது வேறு கல்யாணம் பண்ண வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இங்கே மகா வந்து நினைக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீயும் சிந்துவும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பைரவி வந்து அவங்க ஃப்ரெண்டு நிர்மலா லாயருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உங்களால் தான் இந்த கேஸு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க பைரவி, உங்களுக்காக தானே செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நேர்மையாக தானே இருக்கீங்க. இதில் போய் எதுக்காக எனக்கெல்லாம் தேங்க்ஸ் நன்றி எல்லாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பைரவி அப்படின்ற மாதிரி நிர்மலா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு கோவிலுக்குமே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த சிந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணுங்கள். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா சிவாவோட உயிருக்கும் வாழ்க்கைக்கும் தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன மகா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா இங்கே பாருங்கக்கா, என் பையன் விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன். இங்கே பாரு சிவா, அந்த சிந்து உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இங்கே பாரு சிவா, உன் கையால் அவள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்துவோட அப்பா இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். என் பொண்ணுங்க 2 பேருமே யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு தான் எப்போவுமே யோசிப்பாங்க.
ஏங்கம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா அழுகுறாங்க. உடனேங்க அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எதுக்காக அழுகுறீங்க? அப்படியெல்லாம் சிந்துவையும் சிவாவையும் ஈஸியாக பிரிக்க முடியாது. அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்று சேர்ந்து தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகா பயங்கர பத்ரகாளி மாதிரி மாறி, அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? அப்போது சிவாவோட வாழ்க்கையும் அவனோட மனசோட நிம்மதியும் உங்களுக்கு முக்கியமே இல்லை தானே? சிவா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனேங்க நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டரே, நான் உங்கள் நிம்மதியை கெடுக்கிறேனா டாக்டரே? நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி, ஏய் என்னடி என் பையனை அப்படியே நைஸாக பேசி அவனோட மனசை மாற்றலான்னு நினைக்கிறியா? வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே நோக்கி தள்ளி விட்டுறாங்க. உடனே நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க மகாக்கு. போதும் நிறுத்துங்கம்மா, நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சிந்து என் கூட தான் இருப்பா, அவ கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன். தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக சிந்துவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சிந்து நல்லது தான் செஞ்சுருக்கா. சிந்துவை பற்றி இனிமேல் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவுதான். சிந்துவையும் என்னையும் பிரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே மகா அதாவது கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு, சிவா என்னவே நீ அடிச்சிட்டில்ல, நான் உன் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சிந்துவுக்கு உங்களோட சின்ன வயசு தான், ஆனால் அவள் எவ்வளோ அழகாக மற்றவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது, உயிரை காப்பாற்றணும், யாருமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் யோசிப்பா. ஆனால் நீங்கள் மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உங்களோட சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். ஏம்மா இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றது எதுவுமே இல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய கேடின்றது எனக்கு தெரியும். இது பைரவி ரிசர்ச் அதான் அந்த நிலத்தை ஆய்வு பண்ணுற இடத்துலேருந்து லெட்டர் வந்துச்சுல்ல, அந்த லெட்டரை யாருக்கும் தெரியாமல் வாங்கி பீரோவில் மறைச்சி வச்சுருந்தல, எப்படியாவது அந்த லேண்டை சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பைரவி அந்த நிலத்தில் எப்படியாவது நம்ம விவசாயம் பண்ணிடணுன்றதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா, நீங்கள் என்னடனா ஏதாவது ஒரு பிளானை பண்ணி எப்படியாவது நிலத்தை விற்றுடணும், கைவிட்டு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்குங்க. எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும்? கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் விவஸ்தை எதுவுமே இல்லவே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக லெட்டரெல்லாம் மறைச்சி வைக்கணும்? இங்கே பாருங்கம்மா, உங்களோட எண்ணமும் செயலும் எதுவுமே சரியில்லை. இந்த குடும்பத்துக்காக அன்னபூர்ணி பெரியம்மா எவ்வளவோ விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஏன் அன்னபூர்ணி பெரியம்மா இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி டாக்டராக கூட ஆயிருக்க மாட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். இந்த வீட்டுக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு? இந்த வீட்டுக்காக நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னாலுமே பரவாயில்ல, தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை கிளப்பி விடாமல் இந்த வீட்டில் எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் சிந்துவோட கையை பிடிச்சி நம்ம சிவா பக்கத்தில் அவங்க தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு, இவ ஏன் பொண்டாட்டி, அவள் ஏன் கூட தான் இருப்பா, இனிமேல் இவ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ விவாகரத்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இங்கே மகாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுறாங்க. மகா எப்பவும் போல் மூக்கை உடச்சிக்கிட்டு ரத்தம் ஒழுகுன மாதிரி தான். இசைக்கு என்ன இந்த அக்கா எப்போவுமே ஒழுங்காக ஒரு வேலையை பண்ணியே முடிக்க மாட்டாங்க. இந்த சிந்துவையும் பைரவியும் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு தோரத்தவே முடியாது, அவங்களோட ராஜாங்கம் தான் இனிமே அப்படின்ற மாதிரி இங்கே இசைக்கு நினைக்கிறாங்க. மகா எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ மகா பயங்கர கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே இசைக்கு என்னக்கா காலையில் வசனமெல்லாம் பேசினேன், எப்படியாவது சிந்துவையும் சிவாவையும் பிரிச்சுடுவேன், அவங்க 2 பேருக்கு விவாகரத்து வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னாலாம், என்னக்கா இது, நீ என்ன பிளான் பண்ணாலுமே சரியாக அது நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இசைக்கு தேவையில்லாமல் நான் கோவமாக இருக்கிறப்போ என்னை இன்னும் கோவப்படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நான் உண்மையை தானேக்கா சொன்னேன், நம்ம நினைக்கிறது தான் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே, அந்த சிந்துவும் பைரவியும் இந்த வீட்டவே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மகா இங்கே பாரு இசைக்கு, நான் சொல்கிறத இப்போ கேளு, போயிட்டு
விஷம் மட்டும் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா நானா? இந்த விஷயம் அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாத மாதிரி காரியத்தை கச்சிதமாக முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா நீ சொல்கிறதுக்காக நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அதை நீ தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், நான்லாம் கொடுக்க முடியாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அதை நான் பார்த்துக்கிறேன்டா போடா. எப்போவுமே சிந்துவும் சிவான்னு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நைட்டில் பால் குடிப்பாங்கள்ல, அதில் நான் எப்படியாவது மிக்ஸ் பண்ணிடுறேன் சிந்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றி இது யாருக்காவது வச்சு விட்டுருக்கு போகிறக்கா, ஒரு வேளை அன்னபூர்ணி அக்காவுக்கு இது போயிட போகுது. அப்படியே போனாலும் என்னடா, அவள் போய் சேர்ந்துட்டா அப்படின்னா கூட இந்த மொத்த சொத்தையுமே நம்ம ஆட்டிய போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அப்படிலாம் வேண்டாக்கா, இப்போதைக்கு சிந்து இந்த வீட்டை விட்டு போனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நீ போயிட்டு விஷம் பாட்டில் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இசைக்குமே விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட் ஆகுது, எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு எப்படியோ கேஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு தான் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எப்போவுமே அன்னபூர்ணி தான் நம்ம பைரவிக்கு, ஆறுமுகத்துக்கு, சிந்துக்கு, சிவாக்கு இவங்க 4 பேருக்குமே பால் கலக்கி கொண்டு போவாங்க. இப்போது பால் வந்து காய வச்சு ஆற வச்சுட்டு இருக்காங்க. 4 கிளாஸில் ரொப்ப ஊற்றி வச்சிட்ருக்காங்க. இப்போ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி ஃபோன் பேசுகிறதுக்காக வெளியே போகவும், அந்த கேப்பில் இங்கே மகா வந்து அதாவது ஒரே ஒரு கிளாஸில் மட்டும் விஷத்தை கலக்கிறாங்க. அதே சமயம் யோசிக்கிறாங்க, 4 கிளாஸ் இருக்குது, இது எது சிவாக்கு சிந்துக்கு போகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அந்த விஷம் கலந்த கிளாஸை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு கிளாஸையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே அந்த 2த்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட, அக்கா சிவாக்கும் சிந்துக்கும் நான் பால் கொடுத்துட்றேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மகா இதெல்லாம் அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுக்கா, சிவாவோட சந்தோஷம் தானே முக்கியம், அதான் அவன் காலையிலே சொல்லிட்டான்ல, சிந்து தான் என் உசுரு, என் கூடவே இருப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லாக அவள் தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னோ வசனம் பேசினானே, அவனோட சந்தோஷம் தானேக்கா என்னுடைய சந்தோஷமும். அதான் அவங்க 2 பேருக்கும் பால் கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன், பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி மகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகாவுமே இப்போது விஷத்தை கலந்ததை எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க. சிவா இந்தாப்பா பால் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா நாங்கள் குடிச்சுக்கிறோம், நீங்கள் போங்க. இல்லைப்பா என் கண்ணு முன்னாடி குடிப்பான்னு சொல்லிட்டு. இல்லைம்மா நான் குடிச்சுக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ இவன் எதை குடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பயந்துக்கிட்டே இருக்காங்க. விஷம் கலந்ததை நம்ம சிவா குடிச்சிடுறாங்க. விஷம் கலக்காததை நம்ம சிந்து குடிக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சிவாவுக்கு மயக்கம் வந்துடுது, வாயிலிருந்து பிளட்டெல்லாம் வருது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சிவாவுக்கு எதுவும்